ஹலோ எவ்ரிஒன். ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்பீடோடைய வாட்ஸ்அப் ஏபிஐ பேனலில் எப்படி நம்ம சேட்பாட் கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி டெக்ஸ்பீடோடைய பேனல் யூஸ் பண்ணி நம்ம வந்து பல்க் ப்ராட்காஸ்ட் வந்து வாட்ஸ்அப்பில் பண்ணலாம், அதுவும் கம்பெனி நேம் அடியில் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு பல்க் ப்ராட்காஸ்ட் பண்ணும்போதோ இல்லைனா நீங்கள் ஏதாவது ஏபிஐ மூலிமா மெசேஜ் சென்ட் பண்ணும்போதோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு ஒரு மெசேஜ் டெம்ப்ளேட் வாங்குற மாதிரி இருக்குங்க. ஸோ இந்த மெசேஜ் டெம்ப்ளேட் வந்து நீங்கள் நம்ம பேனலே வாங்கிக்கலாம். அது எப்படி வாங்கலாம்னு சொல்லி சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பாட் மேனேஜர் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் டெம்ப்ளேட்னு இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ப்ராட்காஸ்ட் அனுப்ப போகிறோமோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து கிரியேட் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் கிட்ட அப்ரூவலுக்கு சப்மிட் பண்ணுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸோ உங்கள் கம்பெனி ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது இது போடுறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் வந்து வந்துருங்க. ஸோ இப்போ வந்து இப்போ ரியல் எஸ்டேட் கம்பெனி நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். அதுக்கு வந்து ஒரு மெசேஜ் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து கிரியேட்னு கொடுத்துக்கோங்க. ஸோ டெம்ப்ளேட் நேம் போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெம்ப்ளேட் நேம் எப்போவுமே வந்து கேப்ஸில் இருக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் எந்த ஸ்பேஸ் இருக்கக்கூடாதுங்க. எந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் லைக் நம்பர்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ஆக்சுவலி ஜஸ்ட் லோவர் கேஸ் ஆல்ஃபபெட்ஸ் மட்டும் தான் ஆக்சுவலி இங்கே இருக்கணும். சரிங்களா? ஸோ டெம்ப்ளேட் நேம் போடுறதுக்கு அப்புறமா அது என்ன லாங்குவேஜில் நீங்கள் கண்டென்ட்டை போட போகிறீங்களோ அந்த லாங்குவேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம பேனலில் பார்த்தீங்கன்னா 30+ லாங்குவேஜஸ் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். இன்க்ளூடிங் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடா எல்லாமே வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் இங்கே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெடர் டைப்பு. ஸோ ஹெடர் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜுக்கு டாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங்கோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜோ இல்லைனா வந்து ஒரு வீடியோவோ இல்லைனா ஒரு டாக்குமெண்ட்டோ நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒன்று நம்ம ஒரு மெசேஜ் டெம்ப்ளேட்டுக்கு சென்ட் பண்ணலாங்க. சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இமேஜ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் கேட்டகரி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. ஏன்னா நீங்கள் என்ன தான் கரெக்டாக போட்டு மெசேஜ் எல்லாமே கரெக்டாக போட்டு செட் பண்ணியிருந்தாலுமே டெம்ப்ளேட் கேட்டகரி நீங்கள் தப்பாக செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் வந்து இன்ஸ்டன்ட்டாக வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் என்ன கேட்டகரியோ அதை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு மெசேஜ் வந்து நம்ம கஸ்டமருக்கு நம்ம பிஸ்னஸ் இல்லைன்னு அனுப்ப போகிறோம். ரியல் எஸ்டேட் சைட்லேருந்து ஒரு ப்ரொமோஷன் மாதிரி பண்ண போகிறோம். அதனால வந்து நான் மார்க்கெட்டிங்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1024 கேரக்டர்ஸ் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நீங்கள் வேணும்னா மேனுவலாக கூட டைப் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வேர்ட் டாக்குமெண்ட்டில் வச்சிருக்கீங்கன்னா கூட நீங்கள் அங்கேருந்து கட் காப்பி பேஸ்ட் கூட நீங்கள் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் கண்டென்ட் நான் இப்போ ரெடி பண்ணியிருக்காது ஆக்சுவலி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பற்றி நம்ம ஃபுல்லாக சொல்கிறோங்க. லைக் வந்துட்டு ஒரு ஆர் யூ லுக்கிங் ஃபார் பர்ஃபெக்ட் ஹோம் இன் சென்னை. ஸோ டேட் அண்ட் டைம் இது எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் இங்கே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கால் டு ஆக்ஷன் பட்டன் கூட இங்கே செட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் நன்னு வச்சிங்கன்னா ஒரு கால் டு ஆக்ஷனும் போகாது, ஜஸ்ட் இமேஜ் அண்ட் கண்டென்ட் மட்டும் தான் போகும். இப்போ நீங்கள் கால் டு ஆக்ஷன் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 பட்டனுக்கான ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும் இங்கே. இந்த 2 பட்டனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன், ஒரு யூஆர்எல் இருக்கலாம், இல்லை 2 யூஆர்எல் கூட வச்சுக்கலாம், இல்லை 2 ஃபோன் கூட வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு பட்டன் மட்டும் தான் அனுப்பணும்னா கூட அந்த ஒரு பட்டன் மட்டும் நம்ம செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 2 பட்டனுமே நம்ம வைக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஆர்எலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்டன் டெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து கஸ்டம் நேம் லைக் விசிட் ஆர் வெப்சைட்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் கஸ்டம் நேமாக இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 கேரக்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு லிமிட் இருக்குங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நோ மோர் அபவுட் அஸ்ன்னு சொல்லி போடுறேன். ஆக்ஷன் வேல்யூனா இப்போ அதை கிளிக் பண்ணோடனே அவங்க எங்கே போவாங்கன்னு சொல்லி அந்த யூஆர்எல் வந்து நம்ம இங்கே போட போகிறோங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்பீட் வெப்சைட்டே நம்ம போடுறோம். ஜஸ்ட் இதுக்கு தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லேண்டிங் பேஜ் லிங்க்கும் போடலாம், இல்லை இன்ஸ்டாகிராம் லிங்க் கூட போடலாம். எந்த யூஆர்எல் வேணுமோ நீங்கள் உங்கள் போட்டுக்கலாம். ஆனால் வாட்ஸ்அப் ஒரு யூஆர்எல் மட்டும் போடாதீங்க இங்கே. அப்புறம் ஃபோன் கொடுத்துக்கோங்க. ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் வித் அஸ்ன்னு சொல்லி நான் போடுறேன் பட்டன் டெக்ஸ்டா. அப்புறம் ஆக்ஷன் வேல்யூ வந்துட்டு என்ன நம்பர் கால் பண்ணணும்னு சொல்லிட்டு எப்போவுமே நீங்கள் நம்பர் போடுற மாதிரி இருக்குது அப்படின்னா எப்போவுமே வந்து அந்த கண்ட்ரி கோட் மட்டும் முன்னாடி போட்டுக்கோங்க இங்கே. சரிங்களா? ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மேண்டிட்டரிங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கால் வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து போகாது. ஸோ இது எல்லாமே ஓகேவான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட் நேம் இதை லாங்குவேஜ் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கிங்களா, டெம்ப்ளேட் கேட்டகரி, ஹெடர் டைப்பு இதெல்லாமே செலக்ட் பண்ணிக்கிங்களா, உங்கள் மெசேஜ் டெம்ப்ளேட்லாம் ஓகேவா இதெல்லாமே பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் இதெல்லாம் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம டெம்ப்ளேட் வந்து சப்மிட் பண்ணியிருக்கோம். இங்கே சிங்க் டெம்ப்ளேட் இருக்கு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைவாக வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகுங்க ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லிட்டு. இப்போ பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா இது வந்து வாட்ஸ்அப் வந்து ஆக்சுவலி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கம்பெனி ரிலேட்டடாக நீங்கள் எதாவது போடுறீங்க அப்படின்னா வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல் ஆயிடுவீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் எஸ்டேட் வந்து நம்ம டெம்ப்ளேட் வந்து அப்ரூவல் வாங்கிட்டோம். மீடியாவும் ஒன்று வச்சிருக்கோம், ஒரு இமேஜ் வச்சிருந்தோம் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம என்ன டைப்புன்னு சொல்லி இங்கே காமிச்சிச்சு உங்களுக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து நம்ம மெசேஜ் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம யாருக்குலாம் இதை அனுப்ப போகிறோம் அந்த நம்பர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேனல் வந்து நம்ம அப்லோட் பண்ணுங்க. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைபர் மேனேஜர்னா உங்கள் கான்டாக்டோடைய லிஸ்ட் தான் இங்கே. நீங்கள் யாருக்கெல்லாம் வந்துட்டு மெசேஜ் அனுப்ப போகிறீங்களோ அவங்களாம் வந்து நீங்கள் எந்த இடத்துல தான் நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 2 ஆப்ஷன் இருக்குங்க. இது வந்து ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணி நீங்கள் லைக் 1 or 2 மெம்பர்ஸ் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய நேமும் ஃபோன் நம்பர் வந்து கண்ட்ரி கோடோட போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டில் வந்து ஒரு 1000-2000 நம்பர்ஸ் வச்சிருக்கீங்க, இல்லைனா ஒரு 250 நம்பர்ஸ் கூட வச்சிருக்கீங்க அப்படின்னா அதே மாதிரி நீங்கள் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி இம்போர்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பிள் எக்ஸல் ஃபைல் கூட இங்கே வச்சிருக்கோம். ஸோ டவுன்லோட் பண்ணி நீங்கள் எப்படி அப்லோட் பண்ணணும், எந்த ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணணும்னு சொல்லி கூட உங்களுக்கு வந்து நாங்கள் சாம்பிள் சிஎஸ்சி கொடுத்துருவோம். அதே மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இஷ்யூ இல்லாமல் உங்களுக்கு வந்து எல்லாமே அப்லோட் ஆயிருங்க. ஸோ கான்டாக்ட்ல சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து லைக் லிமிட்டே கிடையாது, நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இங்கே. ஆனால் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி குரூப்பை ஆட் பண்ணும்போது ஒரு லேபிள் மட்டும் கிரியேட் பண்ணிக்கோங்க. லேபிள்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு டேக் மாதிரி, அதாவது ஒரு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற கான்டாக்ட்ஸ்லாம் நீங்கள் குரூப் பண்ணி வச்சுக்கணும் ஆக்சுவலி. ஸோ தட் நீங்கள் ப்ராட்காஸ்ட் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் குரூப் ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் அனுப்புன்னு சொல்லி நீங்கள் அப்புறமா நீங்கள் ப்ராட்காஸ்டிங் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஆப்ஷன்லாம் ஈஸியாக இருக்குங்க. ஸோ லேபிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமர் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். அது எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா இங்கே வாட்ஸ்அப் சப்ஸ்கிரைபர் மேனேஜர் பக்கத்தில் இந்த மேனேஜிங் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் மேனேஜ் லேபிள்ஸ்ன்னு கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட்டுன்னு கொடுங்க. ஸோ லேபிள் நேம் வந்து உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு வந்து நீங்கள் என்ன வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் ரியல் எஸ்டேட் டெமோன்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ லேபிள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கே கிரியேட் ஆகிடுச்சிங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைபர் மேனேஜர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்பர் காமிக்குது இல்லையா, இப்போ வந்து ஒரு லேபிள் கிரியேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இப்போ அந்த லேபிள் வந்து நான் ஒரு நம்பருக்கு அசைன் பண்ணுறேங்க. சரிங்களா. ஸோ இந்த கான்டாக்டை பிடிச்சிட்டு இப்போ இந்த ஆக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து இங்கே லேபிள் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கஸ்டமர் ஒரு லேபிள் கிரியேட் பண்ண வந்தோம் இல்லையா, ரியல் எஸ்டேட் டெமோன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நான் இங்கே அசைன் பண்ணிக்கிறேன். அசைன் பண்ணி இங்கே சேவ் சேஞ்சஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து இந்த லேபிளுக்கு வந்து அசைன் ஆயிடுச்சுங்க. சரிங்களா. ஸோ இப்போ வந்துட்டு இந்த பர்டிகுலர் லேபிளுக்கு நம்ம வந்து எப்படி வந்து ப்ராட்காஸ்ட் அனுப்பலாம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராட்காஸ்டிங் கிளிக் பண்ணிக்கணும். ஸோ வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்டிங் பக்கத்தில் இருக்க இந்த கிரியேட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 நோடு காமிக்குங்க, ஆக்ஷன்ஸு, ஸ்டார்ட் பாட் ஃப்ளோன்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்ஷன்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக்எண்டில் இந்த ப்ராட்காஸ்ட்கான எல்லா செட்டிங்ஸும் நம்ம செட் பண்ண போகிறோம் இங்கே. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஆக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்டிங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. கேம்பெயின் நேம் வந்து உங்கள் ரெஃபரன்ஸ் தான், நீங்கள் என்ன வேணால் இங்கே போட்டுக்கலாம். ஸோ 24 hours அண்ட் எனி டைம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. 24 hoursன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு கேம்பெயின் பண்ணியிருப்பீங்க. அந்த கேம்பெயினில் வந்து இப்போ ஒரு 24 hoursக்குள்ளே யாராவது ரிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதே கேம்பெயின் நீங்கள் ஏதாவது திருப்பி புஷ் பண்ணால் கூட நீங்கள் புஷ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா லைக் இப்போ 2 to 3 weeks முன்னாடி நீங்கள் போட்ட எல்லா லீடுக்குமே சேர்த்து சப்ஸ்கிரைபருக்கும் சேர்த்துமே நீங்கள் வந்து அனுப்ப போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எனி டைம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ரியல் எஸ்டேட்டுக்கு ஒன்று வாங்கியிருக்கோம் இல்லையா, டெம்ப்ளேட் அப்ரூவல் ஒன்று, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அங்கே இமேஜின் ஹெட்டரில் போட்டோம் இல்லையா, ஸோ அதுக்கான டயலாக் பாக்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. அதே மாதிரி நீங்கள் வீடியோவோ டாக்குமெண்ட்டோ போட்டிங்கன்னா அதுக்கான டயலாக் பாக்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி இங்கே ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே இடத்துல வந்துட்டு நான் ஒரு இமேஜ் போட்டுக்கிறேன். ஒரு மீடியா டைப்புக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன மேக்ஸிமம் ஃபைல் சைஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு இங்கே கீழே மென்ஷன் ஆயிருக்கும். இமேஜாக இருந்தால் 5 MB, ஆடியோ இல்லை வீடியோவாக இருந்தால் 16 MB, ஒரு PDF ஃபைலோ ஏதாவது வேறு ஏதோ டாக்குமெண்ட்டோ இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு 100 MB வரைக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாங்க. இங்கே இன்க்ளூட் லேபிள் எடிஷன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாரெல்லாம் குரூப் பண்ணியிருக்கோமோ அவங்களுக்குலாம் நீங்கள் அனுப்பலாம். யாருக்கெல்லாம் வந்து நீங்கள் அனுப்பக்கூடாதோ அவங்கள வந்து நீங்கள் எக்ஸ்க்ளூடில் வந்து நீங்கள் போட்டுக்கலாங்க. சரிங்களா. ஸோ இப்போ இன்க்ளூடில் வந்து நான் ரியல் எஸ்டேட்டுன்னு போடுறேன். ஸோ இங்கே வந்து டார்கெட் சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோன்னு காட்டுது பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேபிள் ரிமூவ் பண்ணனா உங்களுக்கு வந்து இங்கே 417 மொத்த சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு காட்டுதீங்க. இப்போ வந்து நான் லேபிள் பண்ணுறதுனால
அந்த லேபிள் கடியில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் வந்து உங்களுக்கு இங்கே காட்டுதுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரே நம்பர் டேக் பண்ணியிருக்கனால உங்களுக்கு வந்து டார்கெட் சப்ஸ்கிரைபர்ஸ் 1ன்னு காட்டுது. ஸோ இங்கே சேவ்னு கொடுத்துக்கோங்க. இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே நீங்கள் இன்னொரு லைக் சென்ட் லெட்டர் கூட நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். அதாவது நீங்கள் ஷெட்யூல் பண்ணி கூட நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம் ஆக்சுவலி. ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டண்ட்டாக அனுப்ப போகிறதுனால நம்ம வந்து இங்கே சேவ்னு கொடுத்துக்கிறோம். அப்புறம் ஸ்டார்ட் ப்ரௌசரில் போயிட்டு திருப்பி நம்ம கேம்பெயின் நேமை மட்டும் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரியல் எஸ்டேட் டெமோன்னு போட்டு நம்ம இங்கே டைட்டில் என்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2 இதுவுமே நம்ம ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே சேவ்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு செகண்ட் உங்கள் பேஜ் ரிஃப்ரெஷ் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பி அந்த ப்ராட்காஸ்ட் அந்த பேனலுக்கே போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே ஸ்டேட்டஸ் காமிக்குங்க. ஸோ ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ண ப்ராட்காஸ்ட் வந்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு சப்மிட் ஆகிடுச்சு. இப்போ வந்து அவங்க ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ ஒன்ஸ் வாட்ஸ்அப் வந்து இது ரிவ்யூ ஓகே, இந்த கேம்பெயின் ஓகேன்னு சொல்லி அவங்க வந்து புஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸிங்னு காட்டும். ப்ராசஸிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா நம்பர் வந்து ஒன்றா புஷ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். கம்ப்ளீட்டட் வந்துட்டு ஒன்ஸ் எல்லா நம்பரும் சர்வர்லேருந்து புஷ் ஆகிடுச்சு, டெலிவர் ஆயிடுச்சுன்னொன்னே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டட்னு சொல்லி வந்துருங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 to 10 minutes இருக்கும் ஆக்சுவலி. ஸோ பெண்டிங்லேருந்து உங்களுக்கு ப்ராசஸிங் புஷ் ஆகிறதுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 minutes உங்களுக்கு எடுக்கும். சம்டைம்ஸ் சர்வர் கொஞ்சம் பிஸியாக இருக்குது அப்படின்னா 10 to 15 minutes கூட உங்களுக்கு எடுக்குங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணதில் கம்ப்ளீட்டட்னு காட்டுது இல்லையா? ஸோ இப்போ வந்து நம்ம அந்த வாட்ஸ்அப் நம்பரை போய் செக் பண்ணலாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்பீடோடைய நேமுக்கு அடியிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம இப்போ இன்னும் மெசேஜ் டெம்ப்ளேட் அப்ரூவல் வாங்கியிருக்கோமோ அந்த இமேஜ், அந்த கண்டென்ட்டு, அப்புறம் கஸ்டம் பட்டன்ஸ் வரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மெசேஜ் வந்து டெலிவர் ஆகுங்க. ஸோ இப்போ வந்து நான் இப்போ நோ மோர் அபவுட்ஸ்ன்னு கொடுத்தேன்னா நம்ம டெக்ஸ்பீடோடைய அந்த வெப்சைட்டுக்கு தான் போவோம். இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லேண்டிங் பேஜ் எது வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் கனெக்ட் வித்ஸ்ன்னு நான் கிளிக் பண்ணேன்னா நம்மளுக்கு வந்து நம்ம என்ன நம்பர் போட்டிருக்கோமோ அந்த நம்பருக்கு வந்து டயலாக் அமைச்சிடுங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இமேஜோட ஒரு கால் டு ஆக்ஷன் பட்டன்ஸோட நம்ம வந்து பல்க் ப்ராட்காஸ்ட் பண்ணலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி நேம், கம்பெனி லோகோவோட சேர்த்து நம்ம இந்த மாதிரி ஷேர் பண்ணலாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிபியன் வந்து நம்ம நம்பர் சேவ் பண்ணலனா கூட நம்ம கம்பெனி நேம்லேயும் நம்ம கம்பெனி லோகோலையும் தான் போவோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலர் வாட்ஸ்அப் புஷ்ஷுக்கும் ஒரு ஏபிஐ ஒரு புஷ்ஷுக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கிற மெயின் டிஃப்ரென்ஸுங்க. ஸோ அதோட ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி இங்கே பார்க்கலாம். ரிஃப்ரெஷ் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட இது கேம்பெயினோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து நம்மளுக்கு இப்போ ரீட் ஆயிருக்கு. எந்த டைமில் வந்து நம்ம சென்ட் ஆயிருக்கு, எந்த டைமில் டெலிவரி ஆயிருக்கு. சென்ட்ன்றது பார்த்தீங்கன்னா எந்த டைம்லேருந்து வந்து சர்வர்லேருந்து புஷ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு, டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைமில் வந்து அந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் ஹிட் ஆயிருக்கு, அப்போ நம்ம எந்த டைமில் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம். சப்போஸ் ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்னா அந்த ஃபெயில்டு கூட எதுக்குன்னு காட்டும். அதோட ரெஸ்பான்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டும். ஏதாவது பராமீட்டர் தப்பாக போட்டிருந்தாலும், இல்லைனா நம்பர் வந்து நாட் ரீச்சபிள் இருக்குனாலும் உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து இங்கே காட்டுங்க. இதை வந்து நீங்கள் எக்ஸலில் வேணா கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோடாக சிஎஸ்வின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸலில் கூட உங்களுக்கு டவுன்லோட் ஆகி உங்களுக்கு ரிப்போர்ட் வந்து தந்துருங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்பீடோடைய வாட்ஸ்அப் ஏபிஐ பேனல் மூலிமா நம்ம வந்து பல்க் ப்ராட்காஸ்ட் பண்ணலாங்க. தேங்க்யூ.